வணக்கம் உறவுகளே. அரசியலுக்குள் வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். சிலர் ரொம்பவே பணம் சம்பாதிச்சாயிட்டது, பிஸ்னஸ் வச்சு வியாபாரங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுது, இனி அதிகாரத்தையும் கொஞ்சம் சுவைத்து பார்ப்போம் என்பதற்காக கட்சி தொடங்கி அரசியலுக்குள் வருபவர்கள் இருக்கிறார்கள். பரம்பரையாக அரசியல் செய்யும் குடும்பங்கள், குடும்ப வாரிசு என்று சொல்வார்கள். வாரிசு அரசியல், தாத்தா அப்பா மகன் என்று அரசியலுக்குள் வருபவர்கள் இருக்கிறார்கள். சினிமா நடித்து சினிமா ஹீரோயினா இருந்து கோடிக்கணக்கில் உழைத்தாகிவிட்டது. மக்கள் எல்லாருக்கும் என் முகம் தெரிந்து விட்டது. அதை மூலதனமாக வைத்துக்கொண்டு அரசியலுக்குள் வருபவர்களும் இருக்கிறார்கள். ஜாதி கட்சிகள், ஜாதிகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு ஜாதிக்கு போட்டியாக இன்னொரு ஜாதி கட்சிகள் தொடங்குவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அவர் அரசியலுக்கு வந்த காரணமே இளைஞர்கள் எல்லோரையும் வியப்புக்குள்ளாக்கியது. இன அழிப்பொன்று நடந்தது. குறிப்பாக ஈழத்தில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு திட்டமிட்டு 20 நாடுகள் சேர்ந்து தமிழர்களின் ஒரு விடுதலை உணர்வை ஒடுக்கினார்கள். லட்சக்கணக்கில் மக்களை கொன்றொழித்தார்கள். இப்படி தனது இனம், மொழி எல்லாம் திட்டமிட்டு அழிக்கப்படுகிறதே, இதை கேட்பதற்கு நாதி அல்லையா என்ற ஒரு உணர்வில் பிறந்ததுதான் நாம் தமிழர் கட்சி. சீமான் அதற்காகத்தான் அரசியலுக்கே வந்தார். அல்லாவிட்டால் அவர் சினிமா உலகத்தில் இருந்து பணம் சம்பாதிக்க முடியும் உறவுகளே. அந்த வகையில் சீமான் பிறவியிலேயே ஒரு கலைஞர். நன்றாக கதை எழுதுவார், திரைக்கதை அமைப்பார், டைரக்ட் பண்ணுவார், நடிப்பார், பாடுவார். இப்படி சகலகலா வல்லவன் அவர். சினிமாவை விட்டுத்தான் தமிழ் இனம் காப்பதற்காகத்தான் அவர் அரசியலுக்கு குதித்தார் உறவுகளே. இப்பொழுது 26 தேர்தலுக்கு அப்புறம் அவர் 15 வருடம் போட்ட உழைப்பெல்லாம் வீணாகி போய்விட்டதோ என்று தம்பி தங்கைகளுக்கு மாத்திரமல்ல, செந்தமிழன் சீமானுக்கும் மனத்தில் ரொம்பவே பாதிப்பு இருக்கிறது உறவுகளே. மக்களுக்கு மொழி உணர்வு, தேசப்பற்று, இனப்பற்று ஒன்றுமே வருவதில்லை. எல்லாமே சினிமா மயக்கத்தில் ஒரு போதையில் இருக்கிறார்கள். குறிப்பாக இளம் சமுதாயம். இவ்வளவு காலமும் நான் மூளை முடக்கு சந்து புந்து எல்லாம் கத்தி மக்களை விழிப்புணர்வு அடைய செய்ய பார்த்தேனே. ஒரு 10% மக்கள் தான் என்னால் மாற்ற முடிந்தது. பெரும்பாலான மக்கள் கூட்டம் இன்னும் அறியாமை என்னும் இருளில் இருந்து கொண்டு, சினிமா மோகத்தில் இருந்து கொண்டு, திரையில் பார்க்கும் கதாநாயகனே தனது இனத்தின் தலைவன் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நொந்து போனார். இதனால் அவர் பாடம் கற்றுக்கொண்டார். சினிமாவையும் ஒரு வெப்பனாக பாவிக்க வேண்டும். அப்பத்தான் எமது கருத்துக்கள் சாதாரண அப்பாவி மக்கள் ஏன் தற்குறிகளையும் சென்று அடையும் என்று அவர் இப்பொழுது நம்புகிறார். அதனால் சினிமாவில் தான் தொடர்ந்து நடிக்க வேண்டும், கதாநாயகனாவோ அல்லது முக்கிய பாத்திரத்தின். அதன் மூலம் நான் தமிழர் கொள்கைகளையும் தமிழ் பற்றுக்களையும் மக்களிடையே விதைக்க முடியும் என்று அதை நம்புகிறார் உறவுகளே. இப்பொழுது சேயோன் என்ற படத்தில் முக்கிய பாத்திரமேற்று அவர் நடிக்கிறார். அது 11-12 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுக்கப்படுகின்ற படம் உறவுகளே. அது மட்டுமல்ல, ஒரு கைதியின் டைரி என்ற ஒரு படத்தில் சுசீந்திரன் டைரக்ட் பண்ணினார். சாந்தனு பாக்கியராஜாவுடன் சீமானும் முக்கிய பாத்திரத்தில் நடிக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவரது தளபதி சாட்டையை கூட சினிமாவுக்குள் இறக்கி ஒரு நாயன் அந்தஸ்து கொடுத்து அதன் மூலம் தனது கட்சியையும் கொள்கையையும் மக்களிடையே கொன்று செல்லும் திட்டமும் சீமானுக்கு இருக்கிறது. இதனால் இப்பொழுது பண மூட்டையுடன் தயாரிப்பாளர்கள் சீமானின் கால் சீட்டுக்காக சீமானின் வீட்டில் சென்று காத்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன உறவுகளே. எது எப்படியோ திரளிதி மட்டும் நாம் தமிழர் கட்சியை வளர்ப்பதற்கு பத்தாது. இப்படி சினிமாவில் சீமானோ சீமானின் தளபதிகளோ
கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியும் என்றால் அதுவும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்கு உதவட்டுமே உறவுகளே. சீமான் நடிப்பில் அல்லது தயாரிப்பில் பல படங்கள் வந்தன. எல்லா படமும் வெற்றி அளிக்கவில்லை, சில படங்கள் வெற்றி அளித்தன. குறிப்பாக பாஞ்சாலம் குறிச்சி, இனியவளே, மாதவன் நடிப்பில் தம்பி, அதன் பிறகு மாயாண்டி குடும்பத்தினர், மாஸ்கோவில் காவேரி, அண்மையில் வெளியான லவ் இன்சூரன்ஸ் போன்ற படங்கள் எல்லாம் மக்கள் மனதில் இடம்பெற்றன. குறிப்பாக பள்ளிக்கூடம் என்ற படம் சேரன் நடித்திருந்தார். சீமானுடைய கேரக்டர் எல்லாம் நினைவில் நின்றன. இப்படி அரசியலிலும் நடிப்பிலும் தனது டைமை ஒதுக்கப் போகிற பெறலாக சீமான் என்ற செய்தி தம்பி தங்கைகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திதான் உறவுகளே. அது மட்டுமல்ல, தலைவனுக்கும் திரை நாயகனுக்கும் வித்தியாசத்தை உணர்த்த வேண்டிய ஒரு கடமையில் சீமான் இருக்கிறார். தற்குறிகள் எல்லாம் எப்படி அறிவை புகுத்தி அவர்களையும் சாதாரண அறிவு சார்ந்த மக்களாக சிந்திக்க வைக்க வேண்டும் என்று சீமான் கடுமையாக முயற்சிக்கிறார். உறவுகளே, அறிவு நன்றாக அறிவு தெளிந்த மக்களும் கற்றறிந்த மக்களுக்கும் ஒரு ஓட்டுத்தான். எதுவுமே அறியாத பாமரனுக்கும் ஒரு ஓட்டுத்தான். தனது தலைவன் என்பவன் வீரமுள்ளவனாகவும் விவேகமுள்ளவனாகவும் திரையில் அல்ல தரையில் போராடக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய இளைஞர் கூட்டத்துக்கும் ஒரு ஓட்டுத்தான். எதுவுமே புரியாது, சினிமாதான் வாழ்க்கை, அந்த மாயைக்குள் சிக்கி கொண்டு அதைவிட வேற உலகம் இல்லை, அதே முழுமையாக நம்பி இருக்கும் தற்குறி அணில் கூட்டங்களுக்கும் ஒரு ஓட்டுத்தான். எனவே மக்கள் எல்லோருக்கும் ஜனநாயகத்தில் ஒன்றுதான். அறிவாளிக்கு பல ஓட்டு, தற்குறி சினிமா மாயத்தில் மூழ்கி இருக்கிற அணில் கூட்டங்களுக்கு சில ஓட்டு என்று இல்லை உறவுகளை. எல்லோருக்கும் ஜனநாயகத்தில் ஒரு ஓட்டுத்தான். இதனால் சினிமா மாயையில் தங்களை பறிகொடுத்து எது சரி எது பிழை, எவன் தலைவன் எவன் வேடதாரி என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு இந்த தற்குறி கூட்டத்தை கொஞ்சம் தட்டி எழுப்பி விட்டாலே போதும், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு புரட்சி வந்து புதிய மக்கள் நலத்துக்காக போராடக்கூடிய தலைவர்கள் கோட்டைக்கு செல்லக்கூடிய காலம் வந்துவிடும் உறவுகளே.